நம்ம வீட்டில் டெத் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். இறப்பு அது வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க இறக்குறாங்க. ஓகே, இறப்பு மேல இன்னொரு இறப்பு. ஆனால் இப்போதானடா ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும். ஆனால் 3ஆவதாகவும் திரும்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே வீட்டில் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? அவங்க சபிக்கப்பட்டாங்க. லைக் சூப்பர்ஸ்டிஷன் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில் சூப்பர்ஸ்டிஷனாக இருந்தாங்கன்னா அது ஒரு பேட்டர்னை சூப்பர்ஸ்டிஷனாக என்ன நினைப்பாங்க, நம்ம சபிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிப்பீட்டடாக அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நவீன், இந்த சாபம் சபிக்கப்பட்டது இதெல்லாம் நீ நம்புறியா? சார்ட் ஆஃப். ஏன்னா இப்போ என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பா சாமி கும்பிடும் போது அவங்க என்னன்னா சாபமும் இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருக்குன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு ஒன்று இருந்தால் சாபமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சாதான். ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, சாபம் இந்த டெபிள். ஆனால் இந்த ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்விட்டரில் 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒருத்தவங்க போடுறாங்க. 0 பாயிண்ட் அப்படின்றது அது ஒரு அக்கௌண்ட். ஆமாம், ஒரு அக்கௌண்ட். அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னா, 2002 என்னோட அம்மா இறந்தாங்க, 2012 என்னோட அண்ணன் இறந்தான், 2022 அதாவது இந்த ட்வீட் அவங்க போட்டது 2022 ஏப்ரல் 15, 2022. அந்த வருஷம் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த வீட்டில் நடக்கிற பேட்டர்ன் இந்த 2002 அவங்க அம்மா இறந்தது, 2022 அண்ணன் இறந்தது, 2022 வருஷம் கழிச்சு இந்த 2022 அவங்க சாக போறதா அவங்க கிளைம். இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, ப்ராபபிளி கர்சஸ் ரியலாக இருக்கலாம், அன்ரியலாக இருக்கலாம். பட் ப்ராபபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, லைக் இன் 1000s in 1 சான்ஸ்ல கூட தேர் இஸ் ஆல்வேஸ் அ பேட்டர்ன். இப்போ 2002 ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, 2012 ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, 2022 இட்ஸ் பாசிபிள். ஓகே, பட் நாட் ஹைலி அன்லைக்லி நான் சொல்றேன். ஏன்னா எப்படி வேணா நடக்கலாம். ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது இட் மேபி கோஇன்சிடென்ஸ். இன்னொன்று, ஒரு லைக் வேரியஸ் ரிசர்ச் படி என்ன போட்டிருக்குன்னா, பிரெயின் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ஸை எப்படி சொல்றது, அது பார்த்துச்சுன்னா அது கோரிலேட் பண்ணி ஒரு ஸ்டோரி அதுவே உருவாக்கி. உனக்கு இப்படி தோணுது இல்ல? இதே மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் படிக்கும்போது எனக்கும் தோணுச்சு, இது என்னடா இது ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இறந்தாங்கன்னா அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இன்னைக்கு இறந்து நாளைக்கு அந்த வீட்டுல இன்னொருத்தவங்க இறந்த விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு பட் இருந்தாலும் ஒரு கியூரியஸ் இருக்கும்ல, ஒரு கியூரியஸ் கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகே, என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு தான் போட்டுருக்கேன். நான் படிக்கும்போது தான் ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நானே ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் படித்தேன். அதாவது ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டோரியாவே சொல்றேனே, ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சுற்றி வளைச்சு பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக எந்த அளவுக்குனா இதை வச்சு ஒரு நாவலே வந்திருக்கு. அந்த அளவுக்கு சுற்றி வளைச்சு பேசியிருப்பாங்க. நாவல் இருக்கு. ஆமாம், நாவல் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக மூவி கூட இருக்கு இதை வச்சு. நான் மூவியோட பேரை கடைசியாக சொல்றேன் நான். ஓகேவா? சரி, ஓகே. ஆக்சுவலாக என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டோரி வைஸாக போயிடுவோம். இவங்க இந்தோனேஷியால ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி எல்லா ஒரு சூப்பர்ஸ்டிஷியல் விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு ஒரு கிளீஷேவான ஒரு பேக்ரவுண்ட். இது எப்போனா அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90sல நடக்கும். ஓகேவா? 90sல இந்த விஷயம், இந்த ஸ்டோரி 90sல ஆரம்பிக்கும். இந்த 1995ல இல்ல இந்த 90sல வச்சுக்க, 1995 90sல ஒரு 2002ல இருந்து நம்ம ஒரு 10 years பேக் 10 to 12 years பேக் லைக் அந்த சம்பவங்கள் 1990sல வச்சுக்க. 1990 இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அந்த கிளீஷேவான ஒரு பேக்ரவுண்ட் தான். காசு இல்லை, பணம் இல்லை, சுத்தமா வெல்த் எதுவுமே இல்லை. அப்ப இவங்க என்ன ஆக்சுவலா இந்த ட்வீட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணே கிளைம் பண்றாங்க அவங்க ஃபேமிலி சாத்தனிக் பிராக்டிஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இதுதான் என்ன இந்த ட்வீட்டை மேல மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கலை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதாவது இவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இப்பனா
2002. ஆக்சுவலாக அவங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2001 இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து தன்னை ஃபீமேலாக வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த குடும்பத்தோட கடைசி பொண்ணு. உங்களுக்கு மேலே ஒரு அண்ணன் சொல்லியிருப்பாங்கல்ல, இறந்துட்டதா. இந்த பொண்ணு வந்து அப்போ ஒரு 12 வயசு இருக்கும் போல, 12 to 14 வச்சுக்கோங்க. இது வந்து அவங்க அம்மா தானே இதை சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்றா. பட் 2002 அவங்களுக்கு ஆமா, இது வந்து அவங்க அம்மா பத்தி சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா. எந்த அளவுக்குன்னா வந்துட்டு ஸ்கின்ல வந்து அதிகமா கட்டி வருத்தா இருக்கட்டும், ரொம்ப சீடோட வரா மாதிரி கத்தி, அதுக்கப்புறம் எப்படின்னே தெரியாம வந்து எப்பவுமே சொல்றது என்னன்னா, என்னோட அம்மாவோட கையில வந்து நான் எப்பவுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து காயம் இல்லாம பார்த்ததே இல்லை. அந்த 2 வருஷத்துல ஏதாச்சும் எப்பவுமே வந்து இந்த கையில வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணாங்க. ப்ரோசஸ் மாதிரி. ஆமா, எப்பவுமே அவங்க கை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எப்பவுமே அடி அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ சின்ன பொண்ணுன்றதுனால எதுவுமே ரொம்ப கவனிச்சதில்லை. இவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவளோட அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றது மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரியும். அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு ஈவினிங் வச்சுக்கோங்க, ஒரு ஈவினிங் அவங்க ஒரு டின்னர் டைம், ஓகேவா, அவங்க அம்மா வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி கூட டைம் அவங்க நடந்தது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ஜாலியாக டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, நல்லா தான் இருந்திருக்காங்க, ஓகேவா. திடீர்னு வந்து கிச்சனுக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து ஹாட் வாட்டர் ஏதோ கேட்டிருக்காங்க பொண்ணு, தங்கச்சி. அவங்க அந்த பொண்ணு வந்து 0 பாயிண்ட் அப்படின்றவங்க, அவங்களோட பேர் வந்து நாடியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இந்த நாடியா அப்படின்ற பொண்ணு வந்து 12 வயசு பொண்ணு. அவங்க அம்மா கிட்ட சுடு தண்ணி வந்து கேட்டிருக்காங்க. அந்த சுடு தண்ணி எடுத்துட்டு போன அவங்க அம்மா பின்னாடி இவங்களும் போயிருக்காங்க. இவங்க போகும்போது அவங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த ட்வீட்ல வந்து அந்த ஆர்டிக்கல்ல வந்து நான் பார்க்குறேன். என்னன்னா, ஆக்சுவலாக வந்து ஸ்டவ்வில் வந்து அது தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன குழந்தை பார்த்து எந்த அளவுக்கு பயந்துருக்குன்னா, இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, கிளாஸை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சூடு இருக்கிற தண்ணியை அப்படியே ஃபுல்லாக உள்ள வந்து கை கூட அந்த தண்ணியில் பட்டுருக்கலாம் போல அவங்க வந்து குடிச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த குழந்தை கத்துனதுல அந்த அப்பா அவங்க பையன் 2 பேருமே கிச்சனுக்கு வந்திருக்காங்க. அவங்க அவங்கள என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த யோசிக்கிற நேரத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, அந்த கொதிக்கிற அந்த பாய்லருக்குள்ள அவங்க தலையை உள்ள விட்டு ஆக்சுவலா என்னன்னா, இந்த பையன், அவங்க அப்பா, அம்மா, இந்த பொண்ணு 3 பேரும் சேர்ந்து அந்த அம்மா வந்து வெளியே இழுக்க பாக்குறாங்க. அந்த தலையை பாய்லர்ல விட்டாங்களா, அவங்க அந்த பாய்லரை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தலையை வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவங்க மயங்கி நின்றுட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்தாங்க அப்படின்ற பட்சத்துல கூட அப்படின்னா இழுத்தா வந்து வந்திருக்கணும்ல. அவங்க பாய்லரை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஆர்டிக்கல்ல கிளைம் பண்ணிருக்காங்க, பாய்லரை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்றல, எதுக்கு அவங்க பாய்லருக்குள்ள அவங்க தலையை கொண்டு வந்து, பேசிக்கலி ஒரு 14 வயசு பொண்ணு, அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா என்ன வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னு அவங்க இது வரைக்கும் டிஸ்கிரிப்டிவா எதுவுமே சொன்னது கிடையாது. அதே தான். ஏன்னா அவங்க வந்து இந்த ஆர்டிக்கல்ல இவங்க அம்மாவோட டெத்தை பற்றி இவங்க சொன்னது என்னன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் மட்டும்தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னு தெரியாது. அவங்க அம்மா வந்து மென்டலி இல்லை, அதாவது அந்த பொண்ணுக்கு மென்டலி இல்லை அப்படின்னா என்னன்னே அந்த வயசுல தெரிஞ்சிருக்காது. அந்த பட்சத்துல அவங்க அம்மா இறந்தது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு என்னதான் ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அம்மா ஏன் இறந்தாங்க அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கும் பையன் ஆக்சுவலி இதுக்கு ஒரு தியரி வரைக்குமே தெரியாது. இது ஆக்சுவலி ஒரு தியரி இருக்கு. என்னன்னா 18th செஞ்சுரியில என்னன்னா சைக்காசிஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. இன்னைக்கும் சைக்காசிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் அப்போ வந்து சைக்காசிஸ் இருந்தவங்களுக்கு வந்து நாஷியா, வேற சிம்டம்ஸ், ப்ரூசஸ் அந்த மாதிரி அவங்க உடம்புக்குள்ள அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. அண்ட் மென்டலி ரொம்ப டிரேஜ்டா சேட்டானிக்கா இருக்கிறதா வந்து 18th செஞ்சுரியில சொல்லுவாங்க. இப்போ பேசிக்கலி என்னன்னா, சைக்காசிஸ் இருக்கிறவங்க சேட்டன் வந்து பொசஸ் பண்ணிடுச்சு, ஒரு ஈவல் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணிடுச்சு, ஸோ தேர் கிரேசி, அவங்க மான்ஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பேசிக்கா என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்றது கூட சம்டைம்ஸ் வந்து இந்த சைக்காசிஸோட சிம்டம்ஸாகவும் இருக்கும். இன்க்ளூடிங் மென்டலி நாசியஸாக ஃபீல் பண்றது, ஸ்கின் கண்டிஷன்ஸ் கொண்டு வர்றது, ப்ரூசஸ் இருக்கிறது, லைக் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது சில விஷயங்கள். ஏன்னா அந்த குட்டி குழந்தைக்கு இந்த சைக்கோசிஸ் தெரியாது. இன்றளவும் நிறைய பேருக்கு சைக்காசிஸ்னா என்னன்னு தெரியாது. இன்னும் இந்த சைட்டானிக் ரிச்சுவல், ஸோ என்ன பண்ணலாம், வாங்க சர்ச்சுக்கு போயிட்டு ஜபம் பண்ணுவோம்,
அவங்களுக்கு வந்து பேய் ஓட்டுவோம், மசூதிக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணலாம். ஆக்சுவலா முக்காவாசி கேசஸ்ல வந்து எல்லாமே வந்து இந்த ஒரு மனக்கற்பனை இந்த மாதிரி விஷயங்கள், அதை வந்து புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு வந்து இந்த ஆர்டிக்கலை போட்டது 2022. 2002 அவங்க அம்மா இறந்தப்ப 12 வயசு அப்படின்னா 2022 வந்து 22 வயசு. இப்போ 2012 22 வயசு, 2022 வந்துட்டு 32 வயசு. 32 வயசு பொண்ணு வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை போட்டிருக்காங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி, இவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஓகேவா? அந்த பாய்லர்ல இருந்து தலையை முக்குனதுனால எவ்வளோ அவங்க பையனோ அவங்க அப்பாவோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இறந்துட்டாங்க, ஓகேவா? அவ்வளவுதான், காப்பாற்ற முடியல. அப்போ அந்த பொண்ணு அவங்க இருந்து ஆமா வந்து எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யாராவது எடுத்ததுக்கு அப்புறம் உயிர் இருந்திருக்க போல, பட் ஹாஸ்பிட்டல் இதுதான் ரொம்ப ஒரு மாதிரி அன்கிளியரான ஒரு பாட்டு. ஆமா, ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இதை வந்து அந்த பொண்ணு மென்ஷன் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு கவனிச்சது என்னன்னா, சில விஷயங்கள் அவளுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை, ஆனா சில விஷயங்கள் ஞாபகம் வந்து அவளுக்கு வருது. எப்பன்னா ஃபியூச்சர்ல, ஓகேவா? என்ன சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி வந்து கோவமா சுத்திட்டு இருந்ததும் சரி, நைட்டு வந்து தனியா வந்து ரூமை விட்டு வெளியே வரதும் சரி, அதுக்கப்புறம் ரொம்ப கிரீப்பியா சில விஷயங்கள் வந்து அவங்க பாக்குறதும் பேசுறதும், லைக் நீ சொன்னல அந்த ஆமா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிருக்கிறதா வந்து. ஸோ இதை நான் படிக்கும்போது வந்து ஓகே, இது வந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்போதான் வந்து அப்படியே லேட்டரெல்லாம் வந்து 2012 வந்து நம்ம வரோம். லேட்டரா 2012 வந்து வரும். 2012 வந்து இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 22 வயசுன்னு வச்சுக்கோங்க. 22 வயசு, ஓகேவா? அதான் 2012 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2011 அப்ப அவங்களோட அண்ணன் தன்னோட தங்கச்சி கிட்ட சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்றான். என்னன்னா, அந்த பையன் இருக்கான்ல அவனோட அண்ணன், அவன் வந்து சில விஷயங்களை வந்து அவன் பார்க்குற சில விஷயங்கள் வேற யார் கண்ணுக்கும் தெரியாததாகவும், அந்த பார்க்குற சில விஷயங்கள் ரொம்பவே அருவருப்பத்தக்க சில விஷயங்கள் வந்துட்டு அவன் கண்ணுக்கு தெரியறதாகவும், லைக் வந்து என்ன சொல்றது, பேய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இது படிக்கும்போது பேய்கள், அதாவது அது வந்து பேய்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, அழுகி போன உடம்பு மாதிரி என் கண்ணுக்கு அங்க எனக்கு வந்து, அதாவது என்னன்னா, கடந்த ஒரு 5 வருஷமா அந்த பையன் வந்து அடிக்கடி தலைவலிக்குன்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியல. ஆனா இந்த 2011 தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நான் பாக்குறேன், எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல வந்து இது என்ன பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து தன்னோட அண்ணனுக்கு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனா 2012 அவன் இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து அவன் தன்னோட தங்கச்சி கிட்ட வந்து ஓப்பன் அப் பண்றான். என்னன்னா, அவன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பா வந்து இந்த ரூமுக்கு வந்துட்டு போறதை வந்து பார்த்துருக்கான். ஆக்சுவலா 2-3 வாட்டி நோட் பண்ணியிருக்கான் கூட வச்சுக்கேன். தூக்கத்துல வந்து அவனுக்கு யாரோ ரூமுக்கு வந்து போறாங்க தெரியுது. ஆனா அது அவங்க அப்பா தான் அவன் நினைக்கிறான். ஆமா, ஆக்சுவலா வந்து யாரும் வந்துட்டு போன மாதிரி இருக்கு, பட் அவன் முடிச்சு பார்க்கும்போது யாரும் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல். ஒரு நாள் வந்து அவன் முடிச்சுட்டு இருந்திருக்கான் போல, அவங்க அப்பா தான் வந்துட்டு போயிருக்கான். அவன் வந்து அதை நோட் பண்ணிட்டான். சரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஓகேவா? அவங்க அப்பா எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் பெட்ஷீட் வந்து போத்தி விட்டுட்டு, இவங்க 2 பேரும் பார்த்துட்டு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு போயிருக்காரு. ஓகேவா? இவங்க அப்பா இவன் வந்து ஃபாலோ பண்ணி இவங்க அப்பா போகும்போது இவன் என்ன ஒரு விஷயம் பார்த்துருக்கான்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூம் வந்து என்னைக்குமே இருக்கும். அந்த ரூம்குள்ள சின்ன பசங்களுக்கு அலௌட் கிடையாது. ஓகேவா? இவங்க அப்பாவும் அம்மாவும் தான். அதை கேட்டா வந்து ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்லி அவங்க சரி சொல்லி இவன் வந்து அந்த ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அப்பா போறத வந்து பார்த்துட்டு, அந்த ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூம் ஃபுல்லா கேண்டில்ஸ் எரிஞ்சிட்டு இருந்ததாகவும், அந்த ரூம்குள்ள இவங்க அப்பா ஒரு ஆடை பலி கொடுத்ததாகவும் இவன் வந்து தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இதை வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதிருக்காங்க. தட் பார்ட் கண்டிப்பா வந்து எப்படி சொல்ற சைக்காசிஸா இருக்காது. ஆமா, இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சிட்டு இருந்த சைக்காசிஸ் பிலீவ் வந்து
அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க பிரேக் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து கியூரியஸ் ஆகிறேன். இதுதான் அந்த ட்விஸ்ட். சரி என்னன்னு சொல்லிட்டு அந்த வெட்டின தலையை எடுத்துட்டு அவங்க அப்பா வெளியே போறாரு, வீட்டுக்கு வெளியே போறாரு. ஓகேவா, இந்த சாக்குல அந்த வெளியே ஒளிஞ்சிட்டு இருந்த இவன் ஆக்சுவலாக கதவு திறக்கிறத நோட் பண்ணி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான் போல. வெளியே ஒளிஞ்சுக்கிட்ட இவன் அந்த ரூம்குள்ள போய் பார்த்தப்பதான் தெரியுது, அந்த ரூம் முழுக்க முழுக்க ஒரு பலி கொடுக்கறதுக்காகவே இருக்க ஒரு ரூம் மாதிரியும், சாத்தான வழிபடுற சில விஷயங்கள் மாதிரியே, அதாவது முழுக்க முழுக்க சாத்தான வழிபடுற மாதிரியே அந்த ரூம் வந்து இருக்கிறதாகவும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பெரிய ஒரு ஆட்டோட தலை அங்கே வந்து இருக்கு, நிறைய கேண்டில்ஸ் இருக்கு, சில சாத்தான் சம்மந்தப்பட்ட இந்த டயக்ராம் சிலர் வந்து ரூம் ஃபுல்லாக வந்து வரைஞ்சிருக்கு. முக்கியமாக அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக இருக்கு. ரூம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பலி கொடுத்த மாதிரி ரத்தம் எல்லா பக்கமும் இருக்கு. அப்போ இவங்க அப்பா வந்து டெய்லி அப்போ அந்த ரூமுக்கு வந்து பார்த்துட்டு போனது இவங்க அப்பா தான் போல. அப்போ முடிப்போம், அப்போ டெய்லி வந்து பார்த்துட்டு போனது அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இவர் ஆடு வந்து பலி கொடுக்குறாரு, எதுக்கு வந்து ஆட்டை பலி கொடுத்து அது தலையெடுத்துக்கிட்டு வீட்டோட அந்த பேக் யார்டில் வந்து சரி அவங்க அப்பா வந்துட்டு வருத்துக்குள்ளே இவன் திரும்பி போய் படுத்துக்கிட்டான். திரும்பி அவங்க அப்பா இவனை தான் வந்து பார்த்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் என்ன விஷயம் நடக்குதுன்னா, இப்போ சில விஷயங்களை வந்து இவன் வந்து கனெக்ட் பண்றான். என்னன்னா, இவங்க அப்பா இந்த ஏரியாவில் இருக்கிற நெய்பர்ஸுக்கு ரெகுலராக வந்து ஆட்டுக்கறி வந்து டெய்லி கொடுக்குறாரு. ஓகேவா, எல்லாருக்குமே அந்த ஏரியாவில் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க, ஃபேமிலி பிறந்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ரெகுலராக வந்து மட்டன்லாம் தராது, வந்து கறி விற்கிற வேலைக்கு இவங்க அடிக்கடி எங்களுக்கு வந்து தராங்க அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ என்ன இப்போ தோணுது, இப்போ டெய்லி இங்கே பலி கொடுக்குற இந்த ஆட்டை தான் வந்து டெய்லி எல்லாருக்கையுமே போய் எதுக்கு இந்த விஷயம் பண்ணுது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தா ஒரு ஆட்டை பலி கொடுக்குறது பார்க்கும்போது ஒரு சேட்டானிக் ஃபார்மில் பார்த்தா இட்ஸ் ரிச்சுவல். ஸோ ரிச்சுவல் பண்ணுறவங்களுக்கு சாத்தான வழிபடுறவங்களுக்கு அவங்களுக்கு டெம்பரரியான ஒரு ப்ளஷரோ ஒரு இதுவோ கிடைக்கும். லைக் அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிவார்ட் கிடைக்கும். ஸோ ப்ராபப்ளி அதான் அந்த பீஸ் அந்த நெய்பர்ஹுட் வந்து ஃபீல் பண்ணியிருக்கும். பட் அதோட அப்போசிங் ஃபேக்டர் தான் அந்த 10 வருஷத்துக்கு நடுவில் வந்து வீட்டில் ஒருத்தவங்க இறக்கணும். இதே தான் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த தங்கச்சி தங்கச்சிக்கு வந்து பையன் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து இந்த சாவர அந்த லாஸ்ட் மந்த் இருக்குல்ல, ரொம்ப தலைவலியும் சரி, இவனுக்கும் வந்து கையில் அவங்க அம்மாவுக்கு எப்படி அடிபட்டுச்சோ அதே மாதிரி இவனுக்கு கையில் வந்து அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. பல விஷயங்களை வந்து இவன் பார்க்குறான். ஓகேவா, இவங்க அம்மா இறந்த அன்னைக்கு அதே நாள் இவங்க அப்பாவுக்கு வந்து தங்கச்சி கோவத்தை பொறுக்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ரூமை திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஒரு பெரிய சண்டை நடந்து ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த ரூமை அவங்க அப்பா வந்து திறந்து காட்டியிருக்காங்க. இவங்க என்ன தங்கச்சி வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்க அப்பா கிட்ட என்ன பேசுகிறீங்களா, நீங்கள் வந்து உங்களால் தான் அம்மா இறந்தாங்க, நீங்கள் தான் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த தங்கச்சி வந்து சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்தா, அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அந்த அம்மா அந்த இறந்த அந்த வருஷம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்கு அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் அவங்க அப்பா சிரிச்சு அவ பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தவர் அவங்க அப்பா சிரிச்சு பார்த்ததே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்திருக்காரு. எப்பவுமே வந்து ஒரு கோபமான ஒரு அப்பாவாகவே வந்து அவர் ஏன் இப்படி இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விரக்தி வந்து எப்பவுமே இருந்திருக்கு. இந்த பலி கொடுக்குற விஷயமும் இந்த சாத்தானிக் இந்த விஷயமும் பார்த்த உடனே உங்களால தான் எங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அடுத்து எங்களையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ டீடைல்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்ல இருந்து இது கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரி தான். ஆமா, கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகுது. அப்பதான் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து சொல்றாரு. என்னன்னா, இவங்க வந்து முன்னாடி ரொம்ப ஏழ்மையானவங்கன்னு சொல்லி சொன்னாங்க, இப்போ இந்த ஊர்லயே அவங்க தான் பணக்காரங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு டெம்பரரியான ஒரு அதேதான் வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அப்பா வந்து இவங்களோட சொந்த ஊர், அது வந்து ஒரு வில்லேஜ், ஒரு காட்டுக்கு நடுவில் அங்க வந்து சாத்தானிக் பிலீவ் இருக்கிற ஒரு ஆளை வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து சொல்லி, உங்களுக்கு வந்து பணம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கணும்னா இந்த மாதிரி நீங்க வந்து இந்த சாத்தானை கும்பிட்டு நீங்க வந்து ஆட்டை பலி கொடுத்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ப்ராக்டிஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் ஒரு பூஜை ரூம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுக்க என்ன ஆயிருக்கு, இவங்க நல்ல ஒரு வெல்த்துக்கு போகும்போது இவங்கள அப்பனோட பேராசை வந்து சின்னதுல இருந்து ரொம்ப பெருசா போயிருக்கு.
இவன் கேட்குற வரங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த பேப்பர். ஆமாம். இப்போ என்ன நடக்குதுன்னா 2001, அதாவது எங்கள் அம்மா இறக்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டீமன் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவோட கனவுலையும் அவங்க அம்மாவோட கனவுலையும் ஒரே நேரத்தில் டீமன், ஓகேவா, ஒரு பெரிய மனித உடலோட ஆட்டு தலை கொண்ட ஒரு கிரீச்சர் அவங்க கனவுல வந்துருக்கு. சட்டானிக் பைபிள்ல பால் சொல்ற ஒரு இருக்கலாம். அதை பத்தி நம்ம பேசலாம். நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வீடியோ எபிசோட் 6 இந்த சீரிஸ் அதுல கண்டிப்பா நம்ம இந்த பால் பத்திலாம் பேசுவோம். இப்போதைக்கு இவங்க வந்து அந்த பால் அப்படின்னா மென்ஷன் பண்ண இது ஒரு கிரீச்சர். அவங்க கனவுல வந்து உனக்கு நான் நிறைய கொடுத்துட்டேன், உன் குடும்பத்துக்கு நான் நிறைய கொடுத்துட்டேன், நீ கேட்டதை விட அதிகமாக கொடுத்துட்டேன், நீயும் நிறைய கேட்டுட்ட, எனக்கு இப்போ வந்து ஒரு பலி வேணும், அதான் டெய்லி பலி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் பத்தலை கனவுல சரி எனக்கு பத்தலை, எனக்கு உன்னோட 2 பசங்களையும் வந்து பலி கொடு அப்படின்னு வந்து கனவுல கேட்டதாகவும், ஓகேவா, இது 2001 நடந்தது. இவங்க 2 பேர் எழுச்சி இது சாதாரண ஒரு கனவா இருக்கும்னு சொல்லி அப்பா நினைச்சிருக்காரு, அம்மா நினைச்சிருக்காங்க. ஆனா எழுந்ததுக்கு அப்புறமே 2 பேருக்குமே ஒரே கனவு வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவ்வளவுதான், மூச்சே இல்லை அந்த இடத்துல, மூச்சு இல்லை. அவங்க வந்துட்டு என்னடா இப்படி ஒரே கனவு 2 பேருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க அம்மா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பதட்டத்துல அந்த பூஜை ரூமுக்கு போயிட்டு அவங்க என்னோட பசங்களுக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை பலி கொடுத்து ஒரு பூஜை பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. 2002 அவங்க அம்மா 2012 இப்போ வந்து இதே விஷயம் வந்து ஃபாலோ ஆகுது. அதாவது என்னன்னா, அந்த சாத்தானுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட உயிரும் பத்தல, ஓகேவா. அப்ப இவனோட பையனோட உயிரை 2012 எடுத்துருச்சு. அவங்க அம்மா இறந்த அதே நாள் அவங்க பையனும் இறந்துட்டாங்க. இன்னைக்குதான் சண்டை வந்து இது யூனிக்கா இருக்கு. ஆமா. ஆனா எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா, ஒன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஓகேவா. இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கு. சண்டை போயிட்டு இருந்த நேரத்துல நல்லாதான் இருந்திருக்கான். திடீர்னு வந்து ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு வந்து பிளட் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளட் வெசல்ஸ் வந்து அடைச்சிருச்சு. லங்ஸ் வந்து திடீர்னு சடனா வந்து லங்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பேட்டர்னே புரியுது. இப்போ சரி, ஓகே, அந்த சாத்தான் வந்து இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு, ஓகே, அவன் பையன் வந்து அடுத்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க அப்பா வந்துட்டு இந்த சாத்தானிக் பிலீஃப் எல்லாத்தையும் வந்துட்டு வரம் எதுவுமே கேட்காம ரெகுலராக பலி மட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு அப்பா 2 பேரும் சேர்ந்து பலி மட்டும் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக? இதுக்கு மேலே இந்த ஃபேமிலிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இருக்கிற பொண்ணு இறந்து போகிறேன். ஆனால் இதுதான் 2021 வருது. 2021 இந்த பொண்ணுக்கும் இந்த விஷயங்கள் அண்ணன் பார்த்து தான் சொல்கிற விஷயம், அவங்க அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவளும் பார்க்க ஆரம்பிக்கிறா. இதுதான் இந்த ஆர்டிக்கலில் போனால், இந்த ஆர்டிக்கல் போடும்போது இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாகவும், அவங்க அப்பா வந்துட்டு சரி இதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு இந்த பிலீஃப் ஃபாலோ பண்ணுறவங்க அவர் சொல்லி ஆரம்பித்த அந்த ஒரு ஆள் சாமியாரோ சம்திங் அவங்கள போய் பார்த்ததாகவும், நிலைமை கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படி சொன்னதாகவும், இந்த பொண்ணு இன்னும் 3 நாள் தான் உயிரோட இருக்கிறா. அவங்க அண்ணனோட இறந்த நாள், அவங்க அம்மாவோட இறந்த நாள் வந்துருச்சு. தன்னோட கடைசி 3 நாளை, இந்த 3 நாளைக்கு முன்னாடி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்ல போறதாகவும் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இந்த ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ண அந்த ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கு. லைக் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்படுற இந்த விஷயங்களை போஸ்ட் பண்ண அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்கு. 0.7 அதுக்கப்புறம் இந்த ஒரு யூசர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ வந்து ட்விட்டர் 2023 எப்படி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அந்த யூசர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வருமா, அது உண்மையாகவே அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறத ட்ரை பண்ணாங்க.
ஸோ ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்லணும்னா பேயும் ஆடியனும் இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். பட் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சில விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கான்ட்ராக்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டத்தை வழிபடுறதுன்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். அதை நீங்கள் செய்யறதுக்கு வந்து நீங்கள் எது பலி கொடுக்குறீங்க, அது வந்து உங்கள் ஹார்ட்லேருந்து வர ஒரு விஷயம். நீங்கள் செய்கிற ஒரு தப்புல இருந்து தான் அந்த கரு உருவாகுது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து சாப்பிட்டாங்க எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற வந்து சில ஈவில் வந்து அவுட் ஆஃப் ரீச் போயிடும். ஸோ அந்த டச் நம்மளுக்கு இருந்தாலே வந்து வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் ஈவல் திங்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்புறம் நான் கடைசியாக ஒன்று சொன்னல, இதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வேர்ஜ் ஆஃப் டெத். இந்த வேர்ஜ் ஆஃப் டெத்தில் இந்த படத்துக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கலில் அந்த பொண்ணு கடைசியாக வந்து போட்ட இது அப்போ அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கா. பட் வந்து இந்த பொண்ணு ஒரு வேளை இறந்தா இப்படி தான் இறந்துருப்பானோ சொல்லிட்டு அந்த வேர்ஜ் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நல்ல மூவி, ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த டெத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும் அந்த படம். ஃபைனலாக நம்ம முடிக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம்னா, இந்த விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புது தான். ஒருவேளை இதை பண்ணது மொத்தமாகவே ஒரு இப்போ நம்மள மாதிரி ஒரு சாதா ஒரு ஆள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு ஆர்டிக்கலாக போட்டுட்டு உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் அவங்க பார்த்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த ஆர்டிக்கலை போட்டுக்கலாம். நமக்கு ஏன்னா அந்த ஆர்டிக்கலா இப்போ இந்த யூசர் வந்து இப்போ ஆக்டிவாக இல்லாததுனால வந்துட்டு நமக்கு தெரியாது இது உண்மையோ பொய்யோ. ஆனால் நடந்த சம்பவங்களுக்கு இது ஒரு ஆன்சர் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. ஆமா, இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸோ இது உண்மையாவே இப்படி ஒரு நடந்தது மாதிரியே கிடையாது. 10 வருஷம் எக்ஸாக்ட் டேட்ல பலியாடு இந்த மாதிரி விஷயம் இது எல்லாமே வந்து அந்த ஆர்டிக்கல்ல இருந்தது மட்டும்தான். எல்லாமே இந்த ஆர்டிக்கல்ல இருந்தது மட்டும்தான். அந்த ட்வீட்ல அந்த 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுறோம். 0 பாயிண்ட் அப்படின்றவங்க சொல்லப்படுற நாடியா அவங்க பேரு. அந்த பொண்ணு வந்து 0 பாயிண்ட் போட்ட ட்வீட் தான். பட் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. எங்களோட பிலீஃப் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கலாம் இல்லாம போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பேசுறதே ஆமா, நீங்க சொல்லுங்க, இதை நீங்க நம்புறீங்களா?